ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஏஹெச் ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இந்த மழை காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் ஏற்ற முறு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இதை வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே காட்டும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு 3 ஆனியன் எடுத்திருக்கீங்க, மீடியம் சைஸ். உங்களுக்கு பெரிய சைஸாக இருந்தால் 2 ஆனியனே போதும். இதை நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் உதிரியாக தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலைகள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை நல்லா துருவி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாவை நல்லா சாப் பண்ணி போடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், தேவைக்கு தக்கன உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் நல்லா சேரணும் வெங்காயத்தோட. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ண போகிறோம். அரிசி மாவு பாதியாக ஆட் பண்ணலாம், ஒரே அடியாக ஆட் பண்ணிட வேண்டாம். ஸோ இப்போ பாதி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்க 1/2 கப் அரிசி மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மாவையும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு, வெங்காயம் எல்லாம் ஒன்றோட ஒன்று கலக்கிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம இதை கட்லெட் மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வரணுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு உருட்ட முடியும். ஸோ ஒரே அடியாக தண்ணியை ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக தொளிச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம மாவெல்லாம் பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்போது கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த மாவை கொஞ்சம் உருண்டையாக உருட்டிட்டு மாதிரி கட்லெட் ஷேப்புக்கு தட்ட போகிறோம். ரொம்ப மெல்லிசாவும் தட்டிடக்கூடாது, நல்லா கட்லெட் ஷேப்புக்கு நம்ம தட்டிக்கலாம். ஸோ இருக்க எல்லா மாவையும் நம்ம கட்லெட் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில், ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்காதீங்க. அப்போ ஃப்ரை ஆகிறப்ப என்ன ஆகும்னா மேலே ஃப்ரை ஆகிடும், பட் உள்ளே வேகாது. மீடியம் ஃப்ளேமில் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம். டீ போகிற நேரத்தில் நம்ம சட்டுன்னு இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். பசங்க ஸ்கூல்லேருந்து வர்ற டைம்லையாக இருக்கட்டும், காலையில் ஏதாவது கெஸ்ட்டு வந்தாலும் சரி, சட்டுன்னு பண்ணி இந்த ரெசிபியை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுக்கப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஏன்னா நம்ம மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணுறனால அதுலேயும் கலர் இருக்கும் இல்லையா? ஸோ அது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நல்லா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல மொறுன்னு இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.